அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மின் அஹ்தாஇ ஷாயியத்தி கௌலு பஅதிஹிம். இன்று பரவலாக ஏற்படக்கூடிய தவறுகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அல்பிசு தியாப, ஆடை நான் அணிகிறேன் அப்படின்னு பாவுக்கு கசர் வச்சு படிப்பாங்க. ஆனா சரியான சொல்லு அல்பசு தியாப, நான் ஆடைகளை அணிகிறேன் என்று பாவுக்கு ஃபதஹ் வச்சு படிக்கணும். ஏனென்றால் லபிச தௌப, லபிச தௌப, இந்த லபிச என்பதுடைய முதாரியான ஃபஅல் எல்பசுன்னு வரும். இப்ப எல்பசுன்னு வந்தா முத்தகல்லிம் வஹதான் எப்படி வரும்? அல்பசுன்னு தான் வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவ எல்பசுன சியாபன் ஹுதுரம் மின் சுந்துசின் வ இஸ்தபரகின், பட்டாலான பச்சை நிற மெல்லிய ஆடையை அவர்கள் அணிவார்கள் அப்படின்னு சொல்றான். இப்ப எல்பசுன்னு தான் அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்பசுன்னு அது வரும். அதே சமயத்துல எல்பிசு அல்பிசுன்னு வருது, அப்படி அது வந்து லபச உடைய முதாரியான ஃபஅல். லபசல் என்ற காரியத்தை கலந்தான், விஷயங்களை கலந்து சொன்னான். ஹலதஹு, லபசனா ஹலத, இல்தபஸ கலந்து விட்டது, இஷ்தபஹ ஒன்றோடு ஒன்று மிங்கிலாகி போச்சு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதோடைய முதாரியான ஃபஅல் எல்பிசுன்னு வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிம தல்பிசூனல் ஹக்க பில் பாத்தில். லபஸ என்பதுடைய முதாரியான ஃபஅல் எல்பிஸ், அதுல இருந்து வந்தது தல்பிஸ், அதுல அல்பிஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்பிஸ்னா என்ன? தல்பிசூன அப்படின்னா துஹ்லி தூனல் ஹக்க பில் பாத்தில், சத்தியத்தை அசத்தியத்தோடு ஏன் நீங்கள் கலக்கிறீர்கள்? லபசண்டு வந்தா கலந்தான், லபிசண்டு வந்தா அணிந்தான். நம்ம அந்த லபிசத்தை எல்பிசுன்னு போட்டு அல்பிசு சியாபன்னு சொல்றோம், அது அல்பசுன்னு சொல்லணும். ஆடை அணிதான் சொல்லும் பொழுது அல்பசு தியாப. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.